Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஃபேஸ்புக்கில் முகநூலில் ஒரு ஆண் நண்பர் ஒரு பெண்ணுடைய போட்டிருந்தார். அந்த பெண்ணுடைய போட்டு எதுக்கு போட்டாருன்னு தெரியல. அது போட்டு வந்துட்டு பிறந்த நாளைக்கா, இல்லை இறந்த நாளைக்கா, இல்லை விசேஷத்த நாளைக்கா, இல்லை வேறு எந்த விளம்பரத்துக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எப்பவும் போல் அந்த ஃபோட்டோவுக்கு அந்த பெண் ஃபோட்டோவை பார்த்து யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் சிம்பிளை போட்டிருப்பேன். ஒரு ஆண் ஃபோட்டோ இருந்தால் அதே தான் யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஹார்ட் சிம்பிளை போடுவேன். ஒரு 2 நாள் கழித்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், யாரையா நீ என்னுடைய மகளுக்கு வந்துட்டு ஹார்ட் சிம்பிளை போட்டு யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல்னு சொல்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா அது வந்துட்டு உங்கள் மகான்னாக்கா எனக்கு மகா தான், உனக்கு சிஸ்டர்னாக்கா எனக்கும் சிஸ்டர் தான் அப்படின்னு சொன்னேன். அது அவர் நம்புற மாதிரி இல்லை. நல்ல வேளை அவர் அந்த ஃபோட்டோ வந்து என்னை பொண்டாட்டின்னு சொல்ல வரல, நான் எதுவும் சொல்ல போய் கதை கண்டலாயிருக்கும். பிரியமானவர்களே, இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, மற்றவருடைய அன்பை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இலவசமாக வர எந்த பொருளுக்குமே மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அன்பு 2 வகைப்படுத்தலாங்க ஐயா. முதல் வகை என்னன்னு சொன்னாக்கா, பாசத்தோடு நேசிப்பது முதல் வகையான அன்பு. 2வது அன்பு காமத்தை நேசிப்பது, இது 2வது அன்பு. கிறிஸ்தவர்களை நாம் முதல் வகையான அன்பை பின்பற்ற வேண்டும், அதாவது பாசத்தோடு நேசிக்கிற அன்பு. இந்த அன்பைத்தான் தேவன் நமக்கு 2வது கற்பனையாக சொல்லியிருக்கிறார். Let me read the word of God written in the Gospel of Matthew chapter 22 verses 39. Love your neighbor as yourself. Love your neighbor as yourself. மத்தேயு 22:39 இப்படியாக சொல்லுகிறது. 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்மை நேசிக்கிறார்களோ இல்லையோ, நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இலவசமாக வருவதற்கு வந்தாலும் கூட எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இருக்காது. இயேசுவை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களை நேசிக்க வேண்டும், கெட்டவர்களை நேசிக்க வேண்டும். தேவனும் அப்படி தான் செய்கிறார். இந்த உலகத்தை படைத்து இந்த பூமியின் மேலே மழையை பெய்ய வைக்கிறார். அந்த மழை நல்லவர்களும் பெய்கிறது, கெட்டவர்களும் பெய்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கு, கிறிஸ்துவனுடைய அன்பை தெரியாத மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமையாக இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட திரு ரத்தத்தால் நம்மை மீட்டு நமக்கு வாழ்வழித்து கொண்டு வருகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வினைக்கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவே நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்கிறீர்கள், நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் உம்மை நேசிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் போதுமான எண்ணத்தை, விருப்பத்தை எங்களுக்கு தாரும். இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.